மேலும் ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மற்றும் தாலுகா உள்ளிட்ட பிரிவுகளுக்கு 615 சார்பு ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்காகவும், ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் 2599 பணியிடங்களை நிரப்புவதற்கும், 106 சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம் பணியிடங்களை நிரப்புவதற்கும், 63 சார்பு ஆய்வாளர் விரல் ரேகை பணியிடங்களை நிரப்புவதற்கும் உரிய அறிவிக்கைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள பிசிஎஸ்ஐ காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து தான் இன்றைக்கி சட்டப்பேரவையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியது குறித்து தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது 2022-21 வரைக்கும் எவ்வளோ நிரப்பியிருக்காங்க, இனிமேல் 2023 எவ்வளோ நிரப்ப போகிறாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இது தவிர பார்த்துட்டிங்கன்னா பிசிஐயில் எவ்வளவு, எஸ்ஐயில் எவ்வளவு, அதாவது பிசியில் 2599 காலி பணியிடங்களும், எஸ்ஐ தாலுக்கில் 615 காலி பணியிடங்களும், எஸ்ஐ டெக்னிக்கலில் 106 காலி பணியிடங்களும், எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்டில் பார்த்துட்டிங்கன்னா 63 காலி பணிகளும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சைலேந்திர பாபு சார் அவர்களே நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை பற்றி. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக உள்ள கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.